அமெரிக்காவின் டெக்சாஸ் நகரை புரட்டி போட்ட வெள்ளத்திற்கான காரணம் என்ன, சேத நிலவரங்கள் என்ன என்பதை டிகோட் பகுதியில் பார்க்கலாம். டிகோட், the world unfiltered. இப்படி ஒரு பேரழிவை பார்த்ததே இல்லை என வேதனை தெரிவிக்கின்றனர் அமெரிக்காவின் டெக்சாஸ் மாகாண மக்கள். கடந்த வெள்ளிக்கிழமை முதல் அங்கு கடுமையான சேதங்களை ஏற்படுத்தி வரக்கூடிய திடீர் வெள்ளத்தில் சிக்கி இறந்தவர்களுடைய எண்ணிக்கை 100ஐ கடந்திருக்கிறது. இது பற்றிய செய்திகளை நம்ம பார்த்திருப்போம். ஆனாலும் விரிவாக ஏன் இவ்வளவு பெரிய இழப்பு ஏற்பட்டது என்பது குறித்து தான் டீகோட் செய்ய இருக்கட்டும். மழை தொடரும் அப்படின்னு வானிலை மையம் கணித்திருக்கிறதுனால மக்கள் இன்னமும் பீதியில் உறைந்திருக்கிறார்கள். டெக்சாஸ் மழை ஏன் இத்தனை பெரிய பேரழிவுக்கு வழிவகுத்தது அப்படிங்கிற கேள்வி உங்களுக்கு எழலாம். கொந்தளிப்பான வானிலை, அசாதாரணமான ஈரப்பதம், டெக்சன் நிலப்பரப்பு அப்படின்னு பல காரணிகளும் இந்த பேரழிவுக்கு காரணமாக அமைந்திருக்கிறது. டெக்சாஸ் பரந்த மற்றும் மாறுபட்ட நிலப்பரப்புகளை கொண்ட ஒரு மிகப்பெரிய மாகாணம். இந்த மாகாணத்தினுடைய மத்திய பகுதியில் இருக்கக்கூடிய டெக்சஸ் ஹில் கண்ட்ரி வறண்ட அழுக்கு நிறைந்த பகுதிகள் காரணமாக இயற்கையாகவே திடீர் வெள்ளப்பெருக்குக்கு ஆளாகக்கூடிய ஒரு பகுதி. இங்கே இருக்கக்கூடிய மண் மழையை உறிஞ்சுவதற்கு பதிலாக நீர் ஓட்டத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கு. மற்றொரு இடமான கர் கவுண்டிலையும் ஓராண்டு சராசரி மழை பொழிவில் 1/3 ஒரே இரவில் பெய்திருக்குது. இதுவே இந்த வெள்ளப்பெருக்குக்கு மிக முக்கியமான காரணமாக பார்க்கப்படுது. குவாடலூப் ஆற்றில் வெறும் 45 நிமிடங்களில் 26 அடி அளவுக்கு நீர்மட்டம் உயர்ந்தது. இதனால் ஆற்றங்கரையில் இருந்த குடியிருப்புகள் வெள்ளத்தில் மூழ்கின. இந்த ஆற்றங்கரையோரம் கேம்ப் மிஸ்டிக் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய கிறிஸ்தவ கோடைக்கால முகாம் நடந்திருக்கிறது. அதுவும் உருக்குலைந்து போயிருக்கிறது. இங்கு தங்கியிருந்த 27 சிறுமிகள் வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டு உயிரிழந்து விட்டதாக அறிவிக்கப்பட்டிருக்கு. தற்போது டெக்சாஸில் திடீர்னு ஏற்பட்ட இந்த வெள்ளப்பெருக்கினால பல கட்டடங்கள் சேதமடைஞ்சிருக்கின்றன. நூற்றுக்கணக்கான மரங்கள் வேரோடு சாய்ந்திருக்கின்றன. ஏராளமான வாகனங்கள் அடித்து செல்லப்பட்டிருக்கின்றன. சாலைகள் வெள்ளத்தில் மூழ்கியதுனால போக்குவரத்து பாதிக்கப்பட்டிருக்கிறது. ஹெலிகாப்டர்கள், படகுகள் மற்றும் ட்ரோன்கள் மூலம் காணாமல் போனவர்களை தேடும் பணிகள் முழு வீச்சில் நடைபெற்று வருகின்றன. கிட்டத்தட்ட இப்போ 4-5 நாட்கள் ஆகிவிட்டன. ஆனாலும் இன்னமும் இந்த தேடல் பணிங்கிறது தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. கடந்த கால வரலாறுகள் அப்படின்னு பார்த்தோம்னா 1900 இந்த ஆண்டை மறக்க முடியாது. அந்த ஆண்டில் ஏற்பட்ட த கிரேட் கால்வெஸ்டன் சூறாவளி, இது அமெரிக்க வரலாற்றிலேயே மிக மோசமான சூறாவளியாக கருதப்படக்கூடிய ஒன்று. டெக்சாஸ் அருகில் கால்வெஸ்டன் தீவை செப்டம்பர் 18ஆம் தேதி அந்த சூறாவளி தாக்கியது 1900. இதனால் கல்ஃப் ஆஃப் மெக்சிகோவில் 16 அடி வரை அலைகள் எழுந்தன. கால்வெஸ்டன் தீவில் மட்டும் 6000 பேர் உயிரிழந்தாங்க. பெரும்பாலான இறப்புகள் உப்பு நீரில் மூழ்கியதனால ஏற்பட்ட இறப்புகள். அதுக்கு பிறகு 1921ஆம் ஆண்டு செப்டம்பர் 2ஆம் தேதி ஏற்பட்டது டெக்சாஸில் மற்றொரு வெள்ளப்பெருக்கு. அப்போது பெயரிடப்படாத மிகப்பெரிய சூறாவளி தென்மத்திய டெக்சாஸை தாக்குச்சு. இது பெல், மிலாம், வில்லியம்சன், டிராவிஸ் உள்ளிட்ட மாவட்டங்களை கடுமையாக பாதித்த ஒரு சூறாவளியாக இருந்தது. திரால் அப்படிங்கிற பகுதியில் 24 மணி நேரத்தில் 102 சென்டிமீட்டர் மழை பொழிஞ்சுது. இந்த எதிர்மறை சாதனை நீண்ட காலமாக முறியடிக்கப்படாமல் இருந்துச்சு. குறைந்தபட்சம் 224 பேர் அந்த சூறாவளியில் பலியாகினாங்க. இதே போல் 1998ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் 17ஆம் தேதி டெக்சாஸில் மிகப்பெரிய மழை பொழிவு இருந்தது. 17ஆம் தேதி தொடங்கி மாத இறுதி வரை விடாமல் அடைமழை பொழிந்தது. மேட்லைன் மற்றும் லெஸ்டர் அப்படிங்கிற 2 கிழக்கு பசிபிக் சூறாவளிகளுடைய தாக்கத்தினால குவாடலூப் மற்றும் சான் ஆண்டனியோ நதி படுகைகளில் 76 சென்டிமீட்டர் மழை அப்போ பொழிவு இருந்தது. இதனால் 2 நதிகளிலுமே வரலாறு காணாத வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுச்சு. வாகனங்கள் வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டன. 31 பேர் உயிரிழந்தாங்க. 12000 வீடுகளும் 700 வர்த்தக நிறுவனங்களும் சேதமடைந்தன. 77,000 கோடி ரூபாய் அளவுக்கு இழப்பு ஏற்பட்டதா அப்போ கணக்கிடப்பட்டுச்சு. 2015ஆம் ஆண்டில் டெக்சாஸ் மாகாணத்தில் 2 முறை திடீர் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கு. மே 4ஆம் தேதி மெமோரியல் டே ஃப்ளட்ஸ், அக்டோபர் 22ஆம் தேதி பட்ரிஷியா என பெயரிடப்பட்ட சூறாவளியை தாக்குது. மெமோரியல் டே ஃப்ளட்ஸ் வரலாற்றில் இல்லாத வகையில் திடீர் வெள்ளப்பெருக்கை ஏற்படுத்துச்சு. குறிப்பாக பிளாங்கோ மற்றும் சான் மார்கோஸ் நதிகளில் கடுமையான வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுச்சு. உயிரிழப்புகள் குறித்த அதிகாரப்பூர்வ எண்ணிக்கை அறிவிக்கப்படவில்லை. ஆனாலும் ஏராளமானோர் காணாமல் போனதாக அப்போது அறிவிக்கப்பட்டுச்சு. 2017ஆம் ஆண்டு ஏற்பட்ட ஹாவி சூறாவளியும் ரொம்ப முக்கியமானது. இந்த ஹாவி சூறாவளியின் தாக்கத்தினால டெக்சாஸ் முழுக்க முன்னெப்போதும் இல்லாத அளவுக்கு மழை பொழிவு இருந்துச்சு. சில பகுதிகளில் 8 நாட்களில் 152 சென்டிமீட்டர் வரைக்கும் மழை பொழிவு இருந்துச்சு.
சுமார் 100 பேருடைய உயிரை ஹாவி சூறாவளி காவு வாங்கியது. உயிர் சேதம் மட்டுமில்லாமல் ஹாவி சூறாவளியால் $125 பில்லியன் அளவுக்கு சேதம் ஏற்பட்டுச்சு. அமெரிக்க வரலாற்றில் மிக அதிக அளவிலான சேதத்தை ஏற்படுத்திய சூறாவளிகளில் இந்த ஹாவியும் ஒன்று. உலகம் முழுக்க இந்த டெக்சாஸில் ஏற்பட்ட பேரழிவை, இயற்கையினால் ஏற்படக்கூடிய இந்த பேரழிவை கவனிக்கிறாங்க. காலநிலை மாற்றம் அப்படிங்கிறது எல்லா நாடுகளும் உன்னிப்போடு கவனிக்கப்பட வேண்டியது அப்படிங்கிறத சொல்லக்கூடிய மற்றும் ஒரு சம்பவமாக இது மாறி இருக்குது.